இந்த கையை தந்தது அல்லாஹ், கண்ணை தந்தது அல்லாஹ், இதயத்தை தந்தது அல்லாஹ், உடல் உறுப்புகளை தந்தது அல்லாஹ். இதில் எதுவுமே நாங்கள் விலை கொடுத்து வாங்கினது அல்ல. இந்த எல்லாவற்றையும் தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்று சொல்கிறான். இப்போ அல்லாஹ் தந்திருக்கிறான் கையை, அல்லாஹ் விரும்பின முறையில் அதை பயன்படுத்தணும். கண்ணை அல்லாஹ் தந்திருக்கிறான், விரும்பின முறையில் அதை பார்க்கணும். காதை அல்லாஹ் தந்திருக்கிறான், அவன் விரும்புறதை கேட்கணும். அப்போ எனவே இந்த அம்சங்கள் அல்லாஹ் தந்திருப்பதை அல்லாஹுக்கு மாறு செய்வதில் ஒருவன் பயன்படுத்துகிற விஷயத்தில் அவன் அல் ஹயா வெட்கப்பட வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்ன? வெட்க உணர்வு வைக்கணும். இப்போ நான் ஒரு கையால் ஒரு பாவம் செய்கிறேன்டா, இந்த கை யார் என்னை தந்தது? அல்லாஹ். இதை தந்த அல்லாஹ்க்கு இந்த கை அப்படியே சொத்தியாக்கலுமா இல்லாதா? ஒரு ஒரு மனிதர் ரசூலோட காலத்தில் இடது கையால் சாப்பிட்டார். இடது கையால் சாப்பிட்டார். ரசூலா சொன்னாங்க வலது கையால் சாப்பிடுங்க அப்படின்னு. அவர் முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் ரசூலா சொன்னாங்க முடியாமலே போட்டுமெண்டு. கையை உயர்த்துறாரு, உயர்த்தப்படுதில்லை. வாயின் பக்கம் கையை உயர்த்துறாரு, அடுத்தது உயர்த்தப்படுதில்லை. கை அப்படியே சொத்தி ஆயிடுச்சு. ஒரு சுண்ணத்தை விட்டாலே இந்த நிலைமைண்டா, நான் கண்ணால் ஒரு ஆபாச படத்தை ஒரு சினிமாவை பார்க்குற நேரம் கண் பார்வை எடுத்துட்டா பக்ரி பின் அப்துல்லா அல் முஸனி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ அல்லாஹ்ட நிஅமத்தை விளங்கணுமாயிருந்தா, அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருள நிஅமத்தை விளங்கணுமாயிருந்தா, நீ கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் இரு. கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் இருந்து பாருங்க. வாப்பா தெரியாது, உம்மாவை தெரியாது, முன்னுக்கு பிள்ளை இருந்தா அது தெரியாது, முன்னுக்கு இருக்கிறது வெள்ளையா கருப்பான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்தாலே உனக்கு உலகம் தெரியாது. கண்ணை மூடிட்டு ரோட்ல போனா பஸ்ல அடிபட்டு நீங்க மொத்தா போயிருவீங்க. அப்ப இந்த ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்தாலே உன்னால வாழ முடியாது, நடக்க முடியாதுண்டா. ஆயுள் முழுக்க உண்ட கண் அல்ல அப்படியே பார்வை எடுத்துட்டாண்டால் எப்படி நீ வாழ்வாய்? இல்லைஞ்சா? அல்லாஹ் தந்திருக்கிற அந்த கையையும் காலையும் அல்லாஹு நீங்க கால் ஒரு பாவத்தை செய்யறதுக்கு ஓடி போறீங்க, திடீரென அந்த கால் அல்லாஹ் இயக்கத்தை, அந்த கால் இயங்குறதுல இருந்து அதை அப்படியே அந்த சக்தி எடுத்துட்டான்டா, நீங்க கீழே விழுந்துருவீங்க. உங்களை தூக்கிட்டு தான் வரணும். மௌத்தான என்ன செய்யறாங்க? மௌத்தான பள்ளிக்கு என்ன செய்யறாங்க? நடந்த கூட்டிட்டு வராங்க. 4-5 பேர் தூக்கிட்டு வராங்க, கபருக்கு தூக்கிட்டு போறாங்க, கொண்டு போய் அடக்கம் செய்யறாங்க. நம்மளால் எழும்ப முடியுதா? நடக்க முடியுதா? கையை தந்தவன் அல்லாஹ், அந்த கையை இயங்க செய்பவன், அந்த கையை இயக்க வைக்கிறது அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அல்லாஹு தாலா பறிக்க சக்தியுடையவர். எத்தனையோ சமூகங்களை அல்லாஹ் அழித்தார். எனவே அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத்துக்களுக்கு, அல்லாஹ் தந்த இந்த அருள்களை வச்சு நாங்கள் அல்லாஹ்க்கு எப்படி மாற செய்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒரு பாவம் செய்கிற நேரம், பாவத்தை செய்கிற நேரத்தில் நாங்கள் எந்த உறுப்பை பயன்படுத்துகிறோமோ அந்த உறுப்பை என்ற ரப்பு தந்தான். அந்த ரப்பு அதை இயங்காமல் ஆக்கிவிட்டால் நான் என்ன செய்வது? கை ரெண்டும் வேலை செய்யலைன்னா எப்படி சாப்பிட்றது? எப்படி நாங்கள் எங்களோட உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யறது? அன்புக்குரிய சொல்லி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நினைச்சால் தருவான், நினைச்சா எடுப்பான். அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹு தாலா நினைச்சால் ஒரு மனிதனுக்கு ஒரு சக்தியை கொடுப்பான், உடனே அல்லாஹ் எடுப்பான். அல்லாஹ் நாடுனது நடக்கும். அப்ப அல்லாஹு தாலா தந்த அவனுடைய இந்த நிஅமத்துக்களை நாங்க துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அப்படி செய்யற நேரம் எங்களுக்கு வெட்கம் வரணும். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ் தந்தது நான் எப்படி அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு செலவழிக்கிறது? எனவே இந்த அடிப்படை எங்களோட உள்ளத்தில் எப்பயும் இருக்கணும். பாவம் செய்ய போற நேரம் நாங்கள் ரெண்டாவது இந்த ஒரு எண்ணம் வரணும், அல்லாஹ் தந்த இந்த உடல் உறுப்புகள், அல்லாஹ் தந்த இந்த அங்க அவயங்களை அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு நான் பயன்படுத்துறேனே என்று சொல்லி அல்லாஹ்வோடு வெட்கப்படணும். உண்மையான வெட்கம் அதுதான். வெட்கம்னா என்ன தெரியுமா? பாவத்தை செய்யறதுக்கு வெட்கப்படணும், நன்மையை செய்யாம இருக்கிறதுக்கு வெட்கப்படணும். அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தந்தான், ஆனா நான் அவனுக்கு நன்மை செய்யாம, இபாதத் செய்யாம, தொழாம இருக்கிறேன் என்று வெட்கப்படணும். அல்லாஹ் தந்திருக்கிறான் உடல் ஆரோக்கியத்தை, ஆனா அவன் தந்ததை வச்சு அவனுக்கு மாறு செய்கிறேனே என்று வெட்கப்படணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு அடிப்படை எங்களிடத்துல வரணும். இது 2வது விஷயம்.